அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா வெளிவரக்கூடிய அனைத்து அறிவிப்புகளையும் நம்ம முறையா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி நேற்று வெளியிட்ட ஒரு அனைவருக்கும் தேவையான அறிவிப்பு, டிபார்ட்மென்டல் எக்ஸாமினேஷன். அதாவது கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா கவர்மெண்ட் சர்வன்ட்டும் அடுத்த கட்ட ப்ரமோஷனுக்காக எழுதக்கூடிய எக்ஸாம் தான் இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம். இத டிஎன்பிஎஸ்சி வந்து 1 வருஷத்துக்கு 2 முறை கால்ஃபர் பண்ணுவாங்க. அதாவது நம்மளுடைய ஜூன், ஜூலை அந்த டைம்லயும், டிசம்பர்லயும் கால்ஃபர் பண்ணுவாங்க. நவம்பர், டிசம்பர் கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த தேர்வுல வந்து அவங்க வெற்றி பெற்றா மட்டும் தான், அவங்க அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய அந்த போஸ்ட்ல இருந்து அடுத்த போஸ்ட்டுக்கான ப்ரமோஷன்ல போவாங்க. ஸோ அதுக்கான ஒரு தேர்வுக்கான அறிவிக்கைய தான் நேற்று டிஎன்பிசி வந்து வெளியிட்டிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, அந்த பல முக்கியமானதெல்லாம் வந்து அவங்க அப்லோட் பண்ணல. இப்ப தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மென்டல் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 நவம்பர் 7 நேத்தான் வந்து அவங்க வெளியாச்சு. இதுக்கு லாஸ்ட் டேட் எப்பன்னா, நவம்பர் 27 வந்து லாஸ்ட் டேட்டு. எக்ஸாம் எப்ப நடக்குது அப்டின்னா, 2 விதமா எக்ஸாம் நடக்குது. ஒண்ணு வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டர் மூலமா வரக்கூடிய எக்ஸாமு. இன்னொன்னு நம்ம எஸ்ஏ மாரி நம்ம எக்ஸாம் எழுதணும். அது ஒரு எக்ஸாம். ஸோ அத பார்த்தீங்க அப்டின்னா, 20 டிசம்பர்ல இருந்து 24 டிசம்பர் வரைக்கும் எக்ஸாம் நடக்குது. 5 நாள்ல 9 அமர்வு. அதாவது காலை, மாலைம்பாங்க இல்லையா? அந்த 5 நாள். ஸோ 20 டிசம்பர்ல இருந்து 24 டிசம்பர் வரைக்கும் காலையும், மாலையும் நடக்குது. 5 நாள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஏ டைப்ல எக்ஸாம் எழுதணும் இல்லையா? அது பார்த்தீங்கன்னா, 26 டிசம்பர்ல இருந்து 29 டிசம்பர் நடக்குது. 4 நாள்ல 8 அமர்வு. ஸோ இதுதான் என்னுடைய எக்ஸாம் பேட்டர்ன். காலையில 9:30ல இருந்து 12 வரைக்கும். அதே மாரி 2:30ல இருந்து 5 மணி வரைக்கும் எக்ஸாம் நடக்கும். இதுக்கு நம்ம அப்ளை பண்ற பதிவு கட்டணம் வந்து ரூ. 30யும், எக்ஸாம் ஃபீஸ் வந்து ரூ. 200 நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இதுதான் என்னுடைய இது. ஸோ இதுக்கு யார் அப்ளை பண்ணணும்? யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்? இது எப்படி அப்ளை பண்றது? www.tnpsc.gov.inல போனீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மெட்டீரியல்லாம் அப்லோட் பண்ணிக்கலாம். அதான் வந்து நாம லேர்ன் பண்றது தான். அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. இது யாருக்கு புதுசா இப்ப குரூப் 4ல, குரூப் 2ல ஜாயின் பண்றாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் ஒரு இதா இருக்கும். எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரியாம இருக்கும். ஸோ அப்பதான் இது வந்து இணைப்பு 1 வந்து யாரெல்லாம் இதுல அப்ளை பண்றாங்களோ அவங்களுடைய அறிவுரைகளும், இணைப்பு 2ல வந்து சிலபஸு, எக்ஸாமுடைய பேட்டர்ன் இருக்கும். இணைப்பு 3 பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாம் நேமு, எக்ஸாம் அந்த எவ்வளோ ஃபீஸு அதெல்லாம் இருக்கும். இணைப்பு 4ல வந்து அந்த எக்ஸாமுக்கான வந்து டைம் டேபிள் இருக்கும். இதுதான் என்னுடைய டீட்டெயில். ஸோ இது வந்து வேற முக்கியமான எதுவும் கிடையாது. இதுல வந்து எல்லாமே இருக்கும். அந்த இத பத்தி எல்லாமே நான் ப்ராப்பரா வீடியோ குடுத்துருக்கேன் வீடியோவுல. நீங்க பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ கவர்மெண்ட்ல இப்ப ரீசெண்டா ஜாயின் பண்ண எல்லாரும் அப்ளை பண்ணுங்க. உங்களுடைய ப்ரமோஷனுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு தேவையான என்னென்ன எக்ஸாம்ன்னு உங்க டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க இல்லையா? சீனியர்ஸு அவன்ட்ட கேட்டுக்கங்க. அவன்ட்ட கேட்டு எந்த எக்ஸாம் எப்ப அப்ளை பண்றது? எல்லா எக்ஸாமும் ஒண்ணா அப்ளை பண்ணி ஃபெயிலா போறதுக்கு ஒரு 4 எக்ஸாம் அப்ளை பண்ணோம். 2 தான் அப்ளை பண்ணோம். அது பாஸ் ஆகும். எது ஃபர்ஸ்ட் நமக்கு தேவ? ஃபர்ஸ்ட் எதுக்கு எது ப்ரமோஷன் தேவ? அத மட்டும் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி பாஸ் பண்ணக்கூடிய வழிகள பாருங்க. ஸோ இதுதான் இந்த பிடிஎஃப்ப நான் லிங்க்ல குடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க நீங்க எடுத்துக்கங்க. இப்ப நீங்க பார்க்கிறது தான் அதோட சிலபஸ். இது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வந்திருக்கும் இந்த மாரி. அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் 2 டெஸ்ட் சிலபஸ் இருக்கும். என்னென்ன சிலபஸ் இருக்கு அப்படின்னு இருக்கும். இதே மாரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த சிலபஸ் இருக்கு. அதாவது டிபார்ட்மெண்ட் அப்புறம் அந்த 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 டிபார்ட்மெண்ட்ல என்ன எக்ஸாம் அதனுடைய கோட் இருக்கும். சப்ஜெக்ட் கோட் இருக்கும். ஸோ அதனால ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா எத்தன எக்ஸாம் வைப்பாங்க? அதுக்கு என்ன சிலபஸ்? அதுக்கு என்ன படிக்கணும்? அப்புறம் வந்து அதுக்கு எவ்வளோ மார்க்கு? அது எல்லாமே அவங்க ப்ராப்பரா போட்டிருப்பாங்க. இதே மாரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் போட்டிருப்பாங்க. இதையும் நான் வந்து லிங்க்ல குடுத்துருக்கேன். நீங்க பார்த்துக்கங்க. அடுத்து நம்மளுடைய டைம் டேபிள். எந்தெந்த எக்ஸாம் எப்ப வப்பாங்க? அப்படின்னு டைம் டேபிள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது டிபார்ட்மென்டல் டெஸ்ட் ஃபார் எவாலுவேஷன் அண்ட் அப்ளைட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் வித்தவுட் புக்ஸ். புக் இல்லாம எழுதுறது. அது வந்து டிசம்பர் 20 காலையில 9 to 10:30. ஸோ இதே மாரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னென்ன எக்ஸாமு எப்ப நடக்குது? அது என்னைக்கு காலையிலயா? மாலையிலயா? அப்படின்னு போட்டிருப்பாங்க.
ஸோ இந்த 3 லிங்கையுமே அந்த ஃபர்ஸ்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷனையும், அப்புறம் சிலபஸையும், அப்புறம் டைம் டேபிள் 3யும் வந்து நான் அந்த வீடியோக்குள்ள குடுத்துருக்கேன் லிங்க் கீழ. தேவைப்படுறவங்க நீங்க எடுத்து படிங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ கவர்மெண்ட்ல உள்ளவங்களுக்கு மட்டும் தான் இந்த எக்ஸாம் எழுதணும்னு அவசியம் இல்ல. கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணாதவங்களும் எக்ஸாம் எழுதலாம். ஆனா அதுல ஒரு யூஸும் இல்ல. என்ன யூஸ் இருக்கும்னா, நான் இந்த மாரி குரூப் 4 ட்ரை பண்ணிட்டுருக்கேன். குரூப் 2 ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இந்த மாரி ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ல வந்து ஃபியூச்சர்ல கன்ஃபார்ம் ஆயிருவோம் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா நம்பிக்கையில, அவங்க இந்த எக்ஸாம் எழுதலாம். கன்ஃபார்ம் ஆனா, இந்த எக்ஸாம் பாஸ் ஆயிருந்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கன்ஃபார்ம் ஆகலன்னா கிடையாது. ஸோ முழுக்க முழுக்க கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணவங்க மட்டும் தான் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு கிடையாது. எல்லாரும் எழுதலாம். ஆனா எல்லாரும் எழுதுனாலும் ஒரு யூஸ் இல்ல. ஃபியூச்சர்ல கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு நினைச்சு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி பாஸ் ஆயிக்கலாம். அதுதான். வேற ஒண்ணும் இல்ல. ஸோ இது வந்து டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க அடுத்த கட்ட ப்ரமோஷனுக்காக அப்ளை பண்ணக்கூடிய ஒரு தேர்வு. ஞாபகம் வச்சுக்கங்க. தேங்க் யூ.